வயசாச்சு தண்ணியில அந்த கல்ல தூக்கி போடுற. தண்ணியில தானே கல்ல போட்டேன், உன் தலையில கல்ல போட்டேன். அப்ப விளையாடக்கூடாதா? குழந்தை பள்ளிக்கூடத்தை பிரிச்சு பீரியட் விட்டுறாங்க, விளையாடுறியா? செருப்பு பிஞ்சு போயிடும். சைலண்டா வந்துடும். எல்லாரும் நல்ல கவனமா கேட்டுக்குங்க. இதுதான் நம்ம கொள்ளடிக்க போற பங்களா. பாஸ், கோணி சின்னதாகுது. இவ்வளவு பெரிய பங்களாவை இதுல எப்படி எடுத்துட்டு போறது? மிஸ்டர் ஒய் சொல்றதும் கரெக்ட் தான் பாஸ். இன்னைக்கு கொஞ்சம் அடிப்போம், நாளைக்கு கொஞ்சம் அடிப்போம். என்ன சொல்றீங்க பாஸ்? வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அடிச்சு சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கி போடலாம். ராஸ்கல், நம்ம எல்லாம் சுலோ அடிக்க வந்திருக்கோம், கல்ல அடிக்க வந்திருக்கோம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கே அடிக்கிறோம். வீட்டுல யாராவது இருக்காங்களா செக் பண்ணும். முதல்ல நீ போய் செக் பண்ணு. ஓகே பாஸ். அம்மா தாயே, வீட்ல யாரும் இல்லப்பா. பாஸ், வீட்டுல யாரும் இல்லையா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் உள்ளன்னு சொல்றாங்களே, வீட்டுல யாரும் இல்லன்னு. அறிவு கிட்டவன உள்ள இருந்து குரல் கேக்குது, ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். முத்தாக்கு நீவா, நம்ம செக் பண்ணிக்கிறேன். அம்மா தாயே, ஏதாச்சும் இருந்தா போடுங்க. பாஸ், தம தோண்டு குண்டா விழுந்ததுக்கு மயக்கம் போட்டீங்களே, இவ்வளவு பெருசு தலை மேல விழுந்தது இன்னும் ஆயிருக்கணும். உனக்கு சோத்த தானே துண்டுற, இவ்வளவு பெரிய வயிற வளர்த்து வச்சிருக்கிற. என்ன மாதிரி ஸ்டிம்மா இருக்க வேணா, வாக்கிங் போடா. பாஸ், என்னடா இங்க பாருங்க பாஸ், இவ்வளவு பெரிய தொப்பியை வச்சுட்டு வாக்கிங் போக மாட்டேன்றா. போடா. பாஸ் சொல்றாருல, வாக்கிங் போடா. இது பொம்மைடா. பொம்மையா இருந்தா என்ன, வாக்கிங் போக கூடாதா? டேய், இன்னொட்டு போகும்போது நீ வாக்கிங் போய் தப்பா குறைக்கலனா உன்னை விட மாட்டேன்டா. இப்படியே வீட்டையே சுத்தினா எப்படி? ஒன்னா ஒரு 10,000 ரூபாய் கூட ஊட்டி கொடைக்கானல் போய் சுத்திட்டு வரேன். ஏன்டா நாய ஊரெல்லாம் சுத்துற, வீட்டை சுத்த மாட்டியா? அது இல்ல பாஸ், இப்படியே இருந்தா எப்படி? நாம எப்ப உள்ள போவோம்? தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உள்ள போவோம். ஏண்டா ஏண்டா திருடுவே, ஏண்டா அதுக்குள்ள அபசகுண மாதிரி பேசுறேன்? இல்லடா, யாரா நீங்க? நாங்க நாங்க பின்னாடி மீஸ் வச்சுங்கிறாரு, அவரு கேளு. ஏய், யாரு கையில காது குத்துற? பின்னாடி யாரா மீச வைப்பா? பின்னாடி குடுமி தானே வைப்பாங்க. அப்ப முன்னாடி மீச வச்சிருக்கிறாரு, அவரை கேளு. முன்னாடி மீச வச்சு நிக்கிறாரா? எங்கடா முன்னாடி மீசையே இல்ல? முன்னாடி மீசை இல்லன்னு யாரா சொன்னது? முன்னாடி மீசை இருந்துச்சு, வரும்போது தான் கடையில கடை சொல்லி சேவ் பண்ணிட்டு வந்தேன். என்னடா ஆளாளுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? சொல்றா டேய், யாரா நீங்க? டேய் சுட்டுருவேன். ஏய், என்னடா துப்பாக்கி காட்டுற? இது சுடுமா? சுடு மாவா, நல்லா சுடும். எது சுடுமா? ஏய், என்னடா சுடுன்னு சொன்ன, சுடவே இல்ல. சில்லுன்னு இருக்க, சில்லுன்னு இருக்க, சில்லுன்னு இருக்க. பாஸ், இவன் நம்மளை விட புத்திசாலியா இருப்பான் போல இருக்கு. ஆமாண்டா, இவன் கண்ணுல மாட்டக்கூடாது. இந்த பக்கமா போயிடலாம், வந்துருந்தோம். ஏண்டா பண்ணி மாதிரி சேர்த்து தேய்ச்சிக்கின்னு வர? இதெல்லாம் மட்டும் மக்களையா பேசுங்க. இப்படியே காலையில இருந்து போறதும் வர்றதுமா இருந்தா நாம எப்பதான் வீட்டுக்குள்ள போய் கொள்ளடிக்கிறது? அவசரப்படாத. டேய்,
கயிறை மேல தூக்கி போடுறா. அந்த கயிறை மேல போட்டதும் அத்தை புடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா மேல ஏறி உள்ள நுழைஞ்சிரும். எப்படி? டேய், எங்கடா கயிறு? நீங்க தானே கயிறை மேல போடுறீங்க, அதான் மேல போட்டேன். ஐயோ, இவனை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியலையே. ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? இப்ப எப்படி உள்ள போறது? டோன்ட் வரி பாஸ், நேரா போய் கதவை தட்டுவோம். யாராவது வந்து கேட்டாங்க நான் உங்க வீட்டுல கொள்ளடிக்க வந்திருக்கிறோம்னு சொல்லுவோம். முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருப்போம். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? நான் பள்ளிக்காரனில பிச்சை எடுக்கிறேன், நீ வேல்ச்சேரியில பிச்சை எடு. நான் எங்க எடுக்கிறது? எங்க கையிலே பிச்சை எடு. வந்து தொலைடா. யாருப்பாங்க? மோட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா. பாஸ், என்னடா? வேலு. டேய், என்னடா இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்? இந்த எலும்பு பிடிச்ச ஷூவை எத்தனை தடவை கழுவுன்னு சொன்னேன், கேட்டியா? இந்த ஷூ நாத்த தாங்காம தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஷூ தான் சரிபடா சொன்னேன். டேய், இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல மொக்க போடாத நீ எத்தனை வாட்டி சொல்லிச்சு. ஐயோ 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 தூளா. ஐயோ அது வந்து இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இல்லையே, இவன் படுத்து இருக்கிறான். தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்ற? உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் தூக்கத்துல எங்களுக்கு நடக்கிற வியாதி. ஓ, பெக்குலியர் டிசீஸ். ஆமா, இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சா? வியாதியே இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கோம். கூடி சீக்கிரம் மருந்து கண்டுபிடிச்சிருவோம். எனிவே பேட்டன் ரைட்ஸ்ல யாருக்கும் கொடுத்துறாதீங்க. எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, என்கிட்டயே கொடுத்துருங்க. ஓகே?